டாக்டர் ஆகுதல், அக்கவுண்டன்ட் ஆகுதல், சயின்டிஸ்ட் ஆகுதல், ஒரு ஆசிரியர், என்ன சிந்தனை இருந்தாலும் சரி, ஆன்மீக நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஆகிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தை நீங்க அடைந்து விட்டீர்கள், ஒரு அக்கவுண்டன்ட் ஆகி விட்டீர்கள். உங்களது முழு குறிக்கோளும் எப்படி தெரியுமா இருக்கும்? சல்லி சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் இருக்கும். இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் என்னதான் பெரிய அளவுக்கு ஒரு துறையில் வளர்ந்தாலும் இந்த சமுதாயத்துக்கும் எந்த பெரிய பெரிய பிரயோஜனங்கள் கிடையாது, உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு வைத்தியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? ஸ்ட்ரைக். ஏன் ஸ்ட்ரைக்? சம்பளம் போதாது. அல்லது ஒரு டாக்டருடைய ஆபரேஷன் நடந்து அது சக்சஸ் இல்லை என்பதனால் ஒரு சில மக்கள் போய் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அதாவது அடாவடித்தனம் செய்தவுடன் எல்லா ஹோல்சேல் இருக்கிற வைத்தியர்களும் ஸ்ட்ரைக் பண்ணுகிறார்கள். ஸ்ட்ரைக் பண்ணினால் எத்தனை குழந்தைகள் இறந்து போகும், எத்தனை கர்ப்பிணி தாய்மார்கள் இறந்து போவார்கள், எத்தனை சீரியஸான நோயாளிகள் இறந்து போவார்கள், எல்லாரும் இறந்து விடுவார்கள். ஆனால் அதை பற்றி அவனுக்கு அக்கறை கிடையாது. ஏன் அக்கறை கிடையாது? பொருளாதாரம். அவன் படித்தது நோக்கம் என்ன? பொருளாதாரமும் தனது கௌரவம் செல்வாக்கு. அப்ப அடிப்படையில் நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ஆன்மீக நம்பிக்கை என்கின்ற ஒரு சிந்தனையோடு தான் எல்லா கொள்கையும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஒரு அரசியலை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டை நிர்வகிக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு ஆன்மீக நம்பிக்கை இல்லாமல் செக்யூரிசமாக இந்த அரசாங்கம் இருந்தால், அதை ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சி முறையும் ஆட்சியாளரும் ஒரு செக்யூரிஸ்டாக இருந்தால், மதச்சார்பின்மை, எந்த மதத்துக்கும் சார்பானதாக இல்லாமல் இருந்தால், அந்த நாடு என்ன நிலைமைக்காகும் தெரியுமா? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒழுக்க விழுமியங்கள், மற்றவன் மதித்தல், இவைகள் எல்லாம் குட்டிச்சோறாய் போய்விடும். ஏன்? அவனுக்கு என்ன நோக்கம் இருக்கு தெரியுமா? இந்த நாட்டை பொருளாதார துறையில் வளர்க்க வேண்டும், தான் பொருளாதாரம் சுரண்ட வேண்டும். இதான் அவனிடத்தில் இருக்குமே ஒழிய நாட்டு மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற சிந்தனை இருக்காது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார். கஷ்டப்பட்டு பொருளாதாரம் இல்லாதனால் என்ன செய்கிறார்? தனது வீட்டுடைய அந்த ஒப்பனையை எடுத்துக்கொண்டு போய் பேங்க்ல வைத்து பணம் எடுக்கிறார். அதை திருப்பி கட்ட முடியாமல் போகிறது, வட்டி கட்டுகிறார். வட்டி அப்படியே பன்மடங்காகிறது, வீடு அறுதியாகிறது. அதை என்ன செய்கிறார்கள்? அதாவது இங்க சமுதாயத்தில் போட்டு அதை வித்து விடுகிறார்கள். அந்த அமௌண்ட் பேங்க்ல இருக்கிறது. ஒரு பணக்காரன் லோன் கேட்பான், அது போய்விடும். ஒரு பணக்காரன் லோன் கேட்பான், அது போய்விடும். ஏழை இடத்திலிருந்து சுரண்டப்பட்டு ஒரு பணக்காரருக்கு கொடுக்கப்படுகின்ற ஊடகமாக ஒரு பேங்க் இருக்கிறது. இந்த பேங்கையே முழுதாக நடத்துகின்றவர்கள் யார்? அரசாங்கம். அப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது. ஒரு நாட்டிலே மனிதர்கள் என்னது தனக்கு கீழ் உள்ளவர்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் கவனம் கிடையாது. முக்கியம் என்ன? தான் வாழ வேண்டும். அதனால் எந்த கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம், எனக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்க வேண்டும். இது நீங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். நீங்க படிக்கின்ற ஒரு துறையில இருப்பதனால் சொல்லுகிறேன். சிலர் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கின்றவர்கள், இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கின்ற மாணவர்கள், படித்தவர்கள், இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள், அந்த ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்கள், அது மாத்திரமல்ல இஸ்லாத்திற்குள்ளே இருக்கின்ற இஸ்லாத்தின் பெருமதியை உணராதவர்கள், படித்தவர்கள், கலாநிதி என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நம்மளுக்கு எதற்காக இந்த ஆன்மீக நம்பிக்கை எல்லாம்? சொந்த மூளை இருக்கிறதா இல்லையா? எங்களுக்கு சொந்த மூளை இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது. விபச்சாரம் கூடாதுன்றது எல்லோருக்கும் தெரியும், மார்க்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தெரியும். களவெடுப்பது கூடாது கூடும் என்பதா எல்லோருக்கும் தெரியும். கூடாதா கூடும் என்ற கொலை செய்வது கூடாதா கூடுமா அது எல்லோருக்கும் தெரியும். அதே போட்டு மற்றவருடைய சொத்தை சூறையாடுவது எல்லோருக்கும் தெரியும். இப்படி எல்லா விஷயங்களும் எங்கள் மூளையாலே எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். எல்லா விஷயங்களும் எங்கள் மூளையாலே எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சந்திரன், செவ்வாய், புதன் என்று ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு எங்கள் மூளை வளர்ந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்று 150 நாடுகளும் தனியாக ஆட்சி செய்ய முடியுமா? முடியாது. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் ஒரு மத்திய அரசு என்ன செய்யும்? மத்திய அரசு போன்று இயங்கக்கூடிய அமெரிக்காவும் லண்டனும் என்ன செய்யணும்? அதற்குரிய வளங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை, பொருளாதார தடை, இந்த நாட்டுக்கு எந்த இறக்குமதியும் வரக்கூடாது விதித்து விட்டால் இந்த நாடு குட்டிச்சுவராகிவிடும். அந்த அளவுக்கு உலகத்தை நாங்கள் இணைத்திருக்கிறோம். ஐக்கிய நாடு சபை என்பதை ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். அந்த அளவுக்கு உலகம் என்ன செய்திருக்கிறது? எங்கள் மூளையால் வளர்ந்திருக்கிறது. சொந்த மூளை போதும் தானே? சொந்த ஏன் மார்க்கத்துடைய வழிகாட்டல் எங்களுக்கு எதற்காக? சொந்த மூளை இருந்தாலே என்ன செய்யலாம்? சரிபிழையை எங்களுக்கு கண்டுகொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சொந்த மூளை மாத்திரம் போதும், மார்க்கம் தேவை கிடையாது. இல்லை, உலக வழிகாட்டலுக்கு கட்டாயம் மார்க்கம் தேவை. சொந்த மூளை உள்ளவர்கள் தானே. நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லுகிறேன்.
இன்றைக்கு எல்லா நாடுகளும் இந்த நாடுகள் போல் வர வேண்டும் என்று எந்த நாடை நினைக்கிறார்கள்? இந்த நாடு போல் நாங்கள் வர வேண்டும் என்று எந்த நாடை நினைக்கிறார்கள்? எந்த நாடை? எந்த நாட்டை இந்த நாடு போல் நாங்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் போன்று எங்கள் நாடுகள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும், அந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி என்றால் உலகத்திலேயே முன்னுதாரணமான நாடு அதுதான். ஒன்றில் மட்டுமே இல்லை, இராணுவத்தில், பொருளாதாரத்தில், செல்வ செழிப்பில், எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கணும்? அமெரிக்கா மாதிரி, லண்டன் மாதிரி எங்களுடைய நாடுகள் வர வேண்டும். மாணவர்கள் நன்றாக படித்து டாக்டர் ஆகிவிட்டால் எங்கே செட்டில் ஆகுது? அமெரிக்காவிலே. எங்கே? அமெரிக்காவில், லண்டன். அப்ப எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். அப்ப உலகத்திலே ஒரு மிக முன்மாதிரியான நாடு அமெரிக்கா. இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பொதுமகன் அல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்ட யாப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய விஷயம் என்ன தெரியுமா? சட்ட யாப்பு தொலைக்காட்சியில் அறிவிக்கிறார்கள் பகிரங்கமாக, இன்று முதல் ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடப்பது சட்டபூர்வமாக்கப்பட்டுள்ளது. எப்படி? ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடப்பது சட்டபூர்வமாக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்காவில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அதை ஒரு முக்கியமான நியூஸாக அவர்களுடைய மீடியாக்களில் அறிவிக்கிறார்கள் என்றால் மூளை இருக்கிறதா இல்லையா? அதாவது ஒரு அமெரிக்கா, நீங்க எல்லோரும் முன்னுதாரணமாக இந்த நாட்டை போல் வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நாட்டில் இது அறிவிப்பு செய்யப்படுகிறது. வீடியோல காட்சிகள் காட்டப்படுகிறது, திருமணம் நடக்கின்ற காட்சிகள். ஆணுக்கும் ஆணுக்கும் கோட் சூட் போட்டு ட்ரௌசர் போட்டுக்கின்ற நானு கல்யாணம் நடக்குது, ஒப்பந்தம் எழுதுறாங்க, இது அறிவிக்கப்படுகிறது. சரி, அவன் தான் செக்யூரலிஸ்ட், மதச்சார்பின்மையான ஒரு அரசியல். இலங்கையிலே இதை அப்படியே தலைப்பு செய்தியிலே பிரைவேட் மீடியாக்கள் அறிவிக்கின்றன. தலைப்பு செய்தி இந்த இலங்கை அமெரிக்காவிலே இப்படி ஆணுக்கும் ஆணுக்கும் நடக்கின்ற திருமணம் சட்டபூர்வமாக்கப்பட்டுள்ள தலைப்பு செய்தி. அப்ப சொந்த மூளை இருக்கிறா இல்லையா? சொந்த மூளை இருந்தாலும் ஆன்மீக வழிகாட்டல் இல்லாமல் எல்லா மனிதர்களுமே வெறுக்கக்கூடிய ஒன்றை எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஆதரிக்கின்ற அளவுக்கு அமெரிக்காவிலே மாறிவிடுகிறது என்றால் என்ன காரணம்? ஒரு மனிதனுக்கு வெறும் மூளை மட்டும் போதாது. மூளையால் தான் இதை செய்கிறான். எல்லா நாடும் இந்த நாட்டை போல் வர வேண்டும் என்று ஒரு நாட்டை நினைக்கிறார்கள், அந்த நாடு தான் இப்படி செய்கிறது. அப்படி என்றால் சகோதரர்களே, அர்த்தம் என்ன? இது மட்டும் எங்களுக்கு என்ன செய்யாது, வெறும் மூளையால் மாத்திரம் எங்களது சரிபிழைகள் தீர்மானித்து விட முடியாது. இன்னும் சொல்வதென்றால், உங்களுக்கு தெரியும் தீகா, திராவிடர் கழகம். இந்தியாவிலே திராவிடர், ஆரியர் திராவிடர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். இரண்டு உலக இனங்கள். இந்த தீகா என்பது இப்பொழுது அப்படியே கூடி போய் சேர்ந்து திமுக அதிமுக வளர்ந்து விட்டது. திராவிடர் முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று வளர்ந்து விட்டன. இந்த தீகாவை, திராவிடர் கழகத்தை உருவாக்கியவர் யார்? பெரியார், அறிஞர் பெரியார். அவர் எப்படி பெரியார் தெரியுமா? சும்மா பெரியார் அல்ல, பெரிய அளவுல விஷயங்கள் எல்லாம் படிச்சு